ஜாக்கோட கை ஒரு பாறைக்கு நடுவுல நல்லா மாட்டிக்கிட்டு இருக்குது. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணி அவனோட கையை எடுக்க முடியாம இருக்கிறான். அதுவும் திட்டக்கிட்ட 3 நாளா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் எவ்வளவு சத்தப்பட்டாலும் வெளியே எங்கேயுமே கேட்காது. ஏன்னா இந்த இடம் ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல இருக்க ஒரு பள்ளத்துல இருக்கும். இங்க இருந்து எவ்வளவு சத்தம் போட்டாலும் வெளியே சுத்தமா கேட்காது. ஜாக் இந்த இடத்த விட்டு தப்பிக்க ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்பதான் இவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். இவன் கிட்ட ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அங்க இருக்க பாறையை குத்த ஆரம்பிக்கும். ரொம்ப நேரமா அந்த கத்தியால குத்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ரோப்பை அந்த பாறையில கட்ட ஆரம்பிக்கும். அந்த ரோப்பை இன்னொரு கையால டைட்டா இழுக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த பாறை அசையாம அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா அவனோட சேஃப்டிக்காக உடம்புல எங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் ரோப்பை சுத்த ஆரம்பிச்சிடும். அவன் கிட்ட இருந்த ஃபுட்டும் கடைசியா காலி ஆகிடும். இதோட இந்த பள்ளத்துல மாட்டி மொத்தம் 5 நாள் ஆகியிருக்கும். இது வரைக்கும் இந்த இடத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு அவன் ரொம்பவே வருத்தப்படுவான். இடத்துல இருந்தா நம்ம கண்டிப்பா செத்துருவோம்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு கேமரா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த பாலைவனத்துல திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி வானத்துல இருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். அங்க வர மழை தண்ணி குடிக்க பாட்டில புடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அந்த இடத்துல நிறைய தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்கும். அப்படியே அந்த பள்ளம் ஃபுல்லா தண்ணியா வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்ல அந்த பாறை லைட்டா நகர ஆரம்பிக்கும். அதோட சேர்ந்து இவன் கையால அதை தள்ள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாறையில இருந்து தப்பிச்சு மேல வந்துடும். அவனோட கார் இருக்கும். அந்த கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவா இருந்திருக்கும்.